வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு யோசிப்போம் வாங்க. நிம்மதியான வாழ்க்கை எப்பொழுது கிடைக்கும்? இருப்பதை வைத்து திருப்தியுடன் நோய் நொடியில்லாமல் வாழும்போது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இந்த மாதிரி அன்பர்கள் நம் நாட்டில் மிக மிக குறைவு. எந்த மாதிரி? தானும் நல்லவராக இருந்து பிறரிடத்தில் உள்ள நற்பண்புகளை கண்டு மகிழ்பவர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்கிறார்கள். இப்படி நினைத்து பாருங்கள், வாழ்க்கை நல்லா போகும். எப்படி? எதை பிறர் நமக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அவற்றை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். நம்மிடம் யாராவது அன்பு காட்டணும் அப்படின்னு நினச்சா நாம் நிறைய பேர்கிட்ட அன்பு காட்டும் பொழுது தான் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். எதை நமக்கு பிறர் செய்யக்கூடாது என்று எண்ணுகின்றோமோ அவற்றை நாம் பிறருக்கு செய்யக்கூடாது. நம் மீது யாருமே கோவப்படக்கூடாதுன்னு நம்மளாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ நாம் யார் மீதும் கோவப்படாமல் வாழ பழகி கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு மாதம் பயிற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். எப்படின்னா, நல்ல எண்ணங்களை ஒரு மாதம் நமக்குள்ளாக புழங்க விட்டு பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த உண்மையை தெரிந்து கொள்வோம், குழப்பம் தீரும். என்னன்னா, எவரும் எவருக்கும் எத்தகைய கெடுதலையும் தனது விருப்பம் போல் செய்து விடவே முடியாது. பிறர் துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற நபர்களாக இருக்கிறார்களா? அப்பொழுது அவர்களுக்கு நிறைய வினைப்பதிவுகள் இருக்கின்றது. இன்னும் நிறைய பிறவி எடுக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் இப்படி ஒரு புரிதல் வந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். எப்படின்னா, மன அமைதி என்பது அகம் சார்ந்தது என்ற புரிதல் நமக்கு வர வேண்டும். மனம் சில நேரங்களில் பயம் கொள்ளும். இது உடலுக்கு நல்லதல்ல, இது உள்ளத்துக்கு நல்லதல்ல, குடும்பத்துக்கு நல்லதல்லன்னு யோசிக்கும். நாம் நினைக்கணும், நமக்குள் சொல்லணும், இப்படியும் நடக்காது, எப்படியும் நடக்காது, அப்படியும் நடக்காது, எல்லாமே சிறப்பாக செம்மையாக நடக்கும் என்று நம்புவோம், ஆழமாக நம்புவோம். நம் ஆழ்மனம் இருக்கு இல்லையா, அதுதான் இறைவனுடைய மனம். எல்லாவற்றையுமே அதை அப்படியே சிறப்பாக நடத்தி கொடுக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லது தானாக வரும். நமக்குள் ஒரு தாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி நம்ம அதை நமக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது நமக்கு இன்பம் தானாக வரும். அதாவது ரெசிஸ்டிவ் பவர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாங்கும் சக்தி நமக்கு உணவு, நீர், நம்ம இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது நல்ல உடற்பயிற்சி, ஓய்வு, அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நமக்குள்ளாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தானாக வரும் பொழுது நமக்குள் மகிழ்ச்சி பிறக்கும். நம்ம மன அலைச்சலை குறைவாக வச்சு பழகும் பொழுதே நமக்கு எந்த விதமான கெடுதல்களும் நம்மை நெருங்காது. நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகளும் நமக்கு இணக்கமாக அமையும். கெடுதல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை எப்பொழுது நமது வாழ்க்கையில் ஞாபகம் நாம் எப்பொழுதுமே இதை வைத்து கொள்ளணும். அது என்னன்னா, விமர்சித்தல், கட்டளையிடுதல், எதிர்பார்த்தல் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் என்று. அவங்க அப்படி இப்படி செய்தால் நல்லா இருக்கும், அவங்க அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அவங்க இதை செஞ்சிருந்தா நல்லாயிருக்கும், என்னை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நாம் நினைக்க வேண்டவே வேணாங்க. நமக்கு நாம் இயல்பாக சலனமற்று வாழ பழகுவோம். நன்மையே நிச்சயமாக நடக்கும். வேண்டாத எண்ணங்களை ஒதுக்க ஒதுக்க மனிதன் உயர்ந்து கொண்டே போகின்றான். எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு. நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.